ஜாவால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூவாக ஒரு கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். தென் கிளாஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். என்ன நேம் வேணாலும் வைக்கலாம். நான் இது பேசிக் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிளாஸுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். தென் கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிற பேஜ் நமக்கு லோட் ஆகும். நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ் ஃபைல் இப்போது ஓப்பன் ஆகிருச்சு. நம்ம பேசிக் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்தோம். அந்த பேசிக் நேமோட கிளாஸ் இங்கே வந்துருச்சு. தென் இப்போ நம்ம மெயின் மெத்தடை எழுதணும். மெயின் மெத்தட் ஏன் எழுதணும் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மெயின் மெத்தட்லேருந்து தான் ப்ரோக்ராமிங் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம மெயின் மெத்தடை ஜாவாவில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதுதான் ஜாவாவோட ஒரு மெயின் மெத்தடு. இந்த மெயின் மெத்தட்லேருந்து தான் ப்ரோக்ராமிங் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம மெயின் மெத்தட் எழுதிட்டு தென் ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். system.out.print அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ஒரு வேர்ட் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு. இந்த வேர்டை எனக்கு நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணிடாது. அதுக்கு டபுள் கோட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வேர்டை எழுதுனாதான் இது பிரிண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட், யூசர் நம்மளை பிரிண்ட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சிஸ்டமில் பிரிண்ட் பண்ணோம். அனதர் எக்ஸாம்பிள், system.out.print அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு வேர்டு வெல்கம் டு ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு எழுதுகிறேன். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு ஹலோ வேர்ல்டும் எக்ஸிக்யூட் ஆகும், வெல்கம் டு ஜாவாவும் எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு ஜாவா அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாதான் இது பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். நான் 2 தனித்தனி லைனில் கொடுத்துருக்கேன், ஆனால் அங்கே சேம் லைனில் வருது பார்த்தீங்களா. எனக்கு அவுட்புட் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த system.out.printல ஜஸ்ட் சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணால் போதும். பிரிண்ட் பக்கத்தில் எல்என் அப்படின்ற அந்த 2 வேர்டை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு அந்த எல்என் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதி காட்டுறேன். இப்போ நான் பிரிண்ட் பக்கத்தில் எல்என் அப்படின்னு போட்டு எழுதிட்டு தென் நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ஹலோ வேர்ல்டு தனி லைனில், வெல்கம் டு ஜாவா தனி லைனில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. பிரிண்ட் பக்கத்தில் எல்என் யூஸ் பண்ணால் ஸ்டேட்மெண்ட் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி அந்த எல்என் வேர்டு யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அந்த வேர்டை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் லைனில் பேஸ்ட் பண்ணிப்போம். system.out.print இருக்கிற அந்த வேர்டை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் லைனில் பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வேறு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போம். என்னென்னா நம்ம சேனல் நேம் கோடிங் டூட் அப்படின்னு சொல்லி அந்த சேனல் நேமை கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணால் அடுத்த லைனில் தான் எனக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். ஹலோ வேர்ல்டு தனி, கோடிங் டூட் தனி, வெல்கம் டு ஜாவா தனி. பார்த்தீங்களா, அந்த எல்என் அதுதான் நெக்ஸ்ட் லைனில் என் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டாக நம்ம கொடுக்குறோம்.